திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அறிஞர் அண்ணா புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பார்த்திபன். தற்போது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? மருத்துவத்துறை தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை இங்கே அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை, முள்போதர்கள் போல் காட்சியளிப்பது, இங்கே போதிய மருந்து தேவைகள் வசதிகள் இல்லை என்று இந்த பகுதி மக்கள் நம்ம ஜெயா பிளஸ் வாயிலாக ஒரு புகார் தெரிவித்திருந்தார்கள். அந்த புகார் அடிப்படையில் இங்கே கலாய்வு செய்வதற்காக நம்ம கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இங்கே முழுவதுமாகவே நம்ம பார்க்க முடிகிறது. மருத்துவர்கள் தற்போது நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட மருத்துவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள். மாலை நேரங்களில் இங்க மருத்துவர்கள் இல்லை என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இரவு ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்பட்டால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனையில முகவாசல் தான் நின்று கொண்டுதான் நம்ம தற்போது நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழலும் மாலை 6 மணி கடந்தாவே இங்க மருத்துவர்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இரவு நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே கடந்து பார்க்கும்போது ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதிவிட்டு அவர்கள் தற்போது இங்க இருக்கக்கூடிய நாளை காலை மருத்துவர் பார்க்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து இங்க உள்ளே நம்ம நேரில் செய்வதற்கு முன்பதாக உள்ளே சென்று போய் கேட்ட பொழுது, ஆமா சார், போதிய மருத்துவர்கள் எங்களுக்கு இங்க இல்ல சார், என்ன பண்றது, உண்மையதான சொல்றேன்ட்டு அவர்களே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை செவிலியர்களே தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடன் இணைந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். வினோத் சார், வணக்கம் சார். இப்போ இங்கே பொதுமக்கள் நீங்க கோரிக்கை வச்சீங்க, இங்க ஜெயா பிளஸ் கலாய்வு செய்வதற்காக இங்க கடந்து வரக்கூடிய சூழல மருத்துவர் இல்லை என்பதே உள்ள இருக்கிற செவிலியர்களே சொல்லிக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு சிரமம் பண்றீங்க, அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் வெங்கடாதிரி. இந்த ஊத்துக்கோட்டை அறிஞர் அண்ணா மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் 50 படுக்கைகள் வசதி கொண்ட மருத்துவமனை ஐயா. இங்கே சுற்று வட்டாரத்தில் 50 கிராமங்கள் இருக்கின்றன. 50,000 பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த சுகாதார நிலையத்தை பொறுத்தவரையும் 50,000 பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நோய் ஏற்பட்டால் அதுக்கு உடனடியாக இங்கு பார்ப்பதற்கு போதிய மருத்துவ வசதி கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. இரவு நேரங்களில் பிரசவத்துக்காக அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்களும் கிடையாது. அதே நேரங்கள் கையின் காவாயில் வேலை செய்யும் பாம்பு கடி, விஷக்கடி, ஏதாவது உடனடியாக ஆக்சிடென்ட், ஒரு எமர்ஜென்சியாக நடந்துவிட்டால் உயர் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு வந்தால் சிகிச்சை பெறுவதற்கு போதிய மருந்தும் கிடையாது, மருத்துவர்களும் கிடையாது. ஆகையால் உடனடியாக இதன் மேல் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வந்து இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தி இங்க போதிய மருத்துவர்களை உடனடியாக நியமித்து இங்கு உயிர் சேதம் நிறைய ஏற்படுது. ஏனென்றால் உயர் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதை போய் பார்க்க வேண்டும் என்றால் சுமார் 2 மணி நேரம் ஆகிவிடுகின்றன. இந்த 2 மணி நேரத்திற்குள் நிறைய உயிர் சேதம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒரு அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை கொடுத்தாதான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது மேல தக்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக மருத்துவர்களை குறைந்தபட்சம் மாவட்ட மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய உயர்திரு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் உடனடியாக இதை மேல் அவருடைய நேரடி பார்வையில் கொண்டு உடனடியாக மருத்துவர்களை நியமித்து கலை ஆய்வு பண்ணி இந்த சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தாமியான வேண்டுகோளை வைக்கிறோம்.
அடி வந்தால் இங்கேருந்து அவசர உதவிக்கு வந்து இங்கே வந்து நாடினால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 30 கிலோமீட்டர் கடந்து திருவள்ளூர் மருத்துவமனையோ இல்லை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோ செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் இங்கே வந்து போதிய மருத்துவர்கள் வந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய துறை சார்ந்த அமைச்சர் இது போன்ற ஒரு மருத்துவர் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை வந்து நியமனம் செய்யணும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வினோத், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க சீக்கிரத்தில் அந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமித்து உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அரசு இதற்கு செவிசாய்க்குமா, மருத்துவத்துறை இதற்கு செவிசாய்க்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.